Play by USB drive. FM mode. AUX mode. Bluetooth mode. Play பண்ணு. ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருடைய ஃபுல் ஒயரிங் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். பொதுவாகவே பிகினர்ஸுக்கு வந்து எப்படி ஆடியோ போர்டிலேருந்து பேஸ்டபிள் போர்டுக்கு இன்புட் கொடுக்கணும், தென் பேஸ்டபிள் போர்டுலேருந்து எப்படி அவுட்புட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம வந்து இதை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு போர்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம தெளிவாக சால்விங் பண்ணி தெளிவாக வந்து இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த ஒரு டவுட்டும் வராத அளவுக்கு பக்காவாக வந்து நம்ம அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்டபிள் போர்டிலிருந்து கனெக்ஷன் வந்து பார்த்துருப்போம். பொதுவாகவே எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணாலுமே நமக்கு வந்து பேஸ்டபிளோடைய கனெக்ஷன் தான் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பேஸ்டபிள் போர்டு தான் ஒயரிங் கனெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பேஸ்டபிள் போர்டிலிருந்து கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். நம்ம வந்து பேஸ்டபிள் போர்டில் ஃபஸ்ட்டு வந்து பேஸும் ஸ்டிபிளும் வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து சால்விங் பண்ணிப்போம். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் சைடு வந்து பேஸும் தென் ஸ்டிபிளுக்கான ஒயரிங் வந்து சால்விங் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது அதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேஸு தென் ஸ்டிபிளுக்கான ஒயர் வந்து நான் சால்விங் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பேஸ்டபிள் போர்டு எடுத்துக்கிட்டாலுமே அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் தென் ரைட் சைடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் ஸ்டிபிள் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நாம் ஒரே வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பேஸ் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஒன்றா சால்விங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகக்கூடிய பேஸ் அண்ட் ஸ்டிபிளுக்கான ஒயரிங்ஸ் வந்து சால்விங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்களும் சால்விங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எப்படியாப்பட்ட ஆம்பிளிஃபையரும் நீங்கள் வந்து அசால்ட்டாக அசம்பிளி பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி நம்ம பேஸு தென் ஸ்டிபிளுக்கான ஒயரிங்ஸ் வந்து நம்ம சால்விங் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நமக்கு 4 கண்ட்ரோலிங் வந்து சால்விங் பண்ணுற போல் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் போல் டபுள் சைடு பின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 6 பின்னு கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நம்ம வந்து லெஃப்ட் சைடோ சரி அப்படி இல்லைனா ரைட் சைடும் சரி வந்து நம்ம ஒன்றா வந்து பேஸை வந்து ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதே போல் ஈவனாக டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடோடைய பேஸ் வந்து நான் ஈவனாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கேன். ஸ்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடு வந்து ஈவனாக இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஈவனாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து சால்விங் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம வந்து ஒரு ஆர்டர் வைஸாக பார்க்கும்போது நான் வந்து எப்போயுமே பேஸ்டபிள் போர்டுக்கு இன்புட் தான் ஃபஸ்ட்டாக கொடுப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது போல் இருக்கிற ஸ்மால் சைஸில் வந்து ப்ளூடூத் போர்டு வந்து ஸ்மால் சைஸில் எடுத்திருக்கேன். இது மூலிமா நம்ம வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா லெஃப்ட் ரைட்டு நமக்கு வந்து ஆடியோ அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். அதாவது ஸ்டீரியோவாக நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். டேரெக்டாக நமக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தாலே சரி நம்ம டேரெக்டாக ப்ளூடூத் மூலிமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணி ஃபைனலாக எல்லா டெஸ்டிங் பார்க்கும்போது திடீர்னு இந்த போர்டு வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம யூஎஸ்பி போர்டு கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் போர்டு பின் சைடே வந்து நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சென்டர் வந்து கிரவுண்டு, தென் லெஃப்ட் சைடு சரி ரைட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ளூடூத் போர்டுலேருந்து டேரெக்டாக வந்து பேஸ்டபிள் போர்டுக்கு வந்து இன்புட் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இது போல் தான் ஆடியோ இன்புட் வந்து கொடுக்கணும். இது எல்லா பேஸ்டபிள் போர்டுக்கும் காமனாக தான் இருக்கும். அடுத்து தான் நம்ம வந்து இதிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து அதே சேம் மெத்தடில் தான் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே இது போல் இருக்கிற எல்லா பேஸ்டபிள் போர்டுலையுமே ஆடியோ இன்புட் கனெக்ஷனும் சரி அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் கனெக்ஷனுடைய கிரவுண்டு வந்து காமனாக எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆகும். அதை பார்த்து நமக்கு எதுன்னு கிரவுண்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனில் வந்து நான் லெஃப்ட் ரைட் தென் கிரவுண்டு வந்து 3 வயரிங் வந்து பக்கவாக சால்விங் பண்ணி முடிச்சுட்டேன்.
இப்போ வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட், செகண்ட் பின் வந்து அவுட்புட், மூணாவது பின் வந்து கிரவுண்டு. ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற பின்னில் வந்து நம்ம வந்து சால்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து கிரவுண்டு வந்து மூணாவது பின்னில் வந்து சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து அவுட்புட் கனெக்ஷன் வந்து சென்டர் பின்னில் வரும் இல்லையா, இப்போது அதுக்கு செப்பரேட்டாக 3 ஒயர் எடுத்துக்கிட்டு சென்டர் பின்னில் இருந்து 2 ஒயர் வந்து சால்டிங் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர் பின்னில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து லெஃப்ட் சைடும் தென் ரைட் சைடும் வந்து நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கிரவுண்டு வந்து மூணாவது பின்னில் வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வீடியோவில் எந்த மெத்தடில் சொல்லித்தரேனோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே காமனாக ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது இதில் புரியலாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம லெஃப்ட் ரைட் தென் கிரவுண்ட் வந்து சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் சால்டிங் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஆடியோ போர்டில் தான் எடுத்துகிட்டு போய் சால்டிங் பண்ணுவோம். இப்போ ஆடியோ போர்டுக்கு பதிலாக என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு ஐசி போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இது மூலிமா நமக்கு வந்து ஃபார் சேனலுக்கு வந்து 15 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த போர்டிலே நமக்கு வந்து தெளிவாக லெஃப்ட் எது ரைட் எது தென் கிரவுண்ட் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு லெஃப்ட் ரைட் தென் கிரவுண்ட் வந்து தெளிவாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம வந்து ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். இது மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோலரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆடியோ போர்டுக்கு தேவையான அளவு வாட்ஸ் போகும். ஒரு ஆம்பிளிஃபையருடைய பாதி வேலை முடிஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஆடியோ போர்டிலேருந்து அவுட்புட் கனெக்ஷன் வந்து நம்ம சால்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து நம்ம சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்டிலே வந்து லெஃப்ட் சைடு தென் ரைட் சைடு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மூலிமா நம்ம வந்து இந்த போர்டிலேருந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து நாம் வந்து சால்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இதே சேம் மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஆடியோ போர்டிலும் இந்த போர்டு தான் நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டு ஆடியோ அவுட்புட் வந்து எடுப்போம். உங்களுக்கு பிகினர்ஸுக்கு வந்து புரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இது போல் ஐசி போர்டு எடுத்து சால்டிங் பண்ணுறேன். அடுத்ததாக பேஸ்டபிள் போர்டுக்கு வந்து பவர் இன்புட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் வந்து நான் எடுத்திருக்க போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் போர்டு எடுத்திருக்கேன். அதனால் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரிங் சால்டிங் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வந்து நான் 2ஆக பேர் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்க ஆடியோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இருந்து 24 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம். அந்த 2 ஒயரும் பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஆடியோ போர்டுக்கும் வந்து நான் 12 வோல்ட் கொடுத்துட்டேன். அதாவது 12 வோல்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து டைரெக்டாக ஆடியோ போர்டுக்கு இன்புட் போயிடும். அதே சமயத்தில் பேஸ்டபிள் போர்டுக்கும் நமக்கு இன்புட் போயிடும். இப்போது 50% ஒர்க் முடிஞ்சது. அடுத்ததாக யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டு இருக்குது இல்லையா, இது சாரி ஃப்ரெண்ட்ஸ் 5 வோல்ட் ப்ளூடூத் போர்டிலேருந்து நம்ம இன்புட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒயரிங் வந்து சால்டிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுத்துட்டு நம்ம வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா டோட்டலாக எல்லா கண்ட்ரோலரும் நமக்கு ஆக்சஸ் ஆகும். அதாவது ஆடியோ போர்டிலேருந்து பேஸ்டபிள் போர்டு வரைக்கும் டோட்டலாக ஆக்சஸ் ஆகும். இப்போது வாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். குரூப்போடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இதுக்கு வந்து நான் வந்து இன்புட் கொடுக்க 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் சார்ஜர் ஒயர் எடுத்திருக்கேன். 1 ஆம்பியர் கொடுத்தாலே போதுக்கும் இந்த போர்டுக்கு நமக்கு போதுமான அளவு வாட்ஸ் வரும். நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூஎஸ்பி சிப் டைப்பில் இருக்கிற போர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க இன்புட் கொடுக்க, நீங்கள் ஆனால் இப்போ வந்து யூஎஸ்பி போர்டே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்கலாம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு பவர் சப்ளை இன்புட் கொடுக்கும்போது அந்த ப்ளூடூத் போர்டில் வந்து நமக்கு ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகுது, பட் அந்த போர்டில் வந்து அவுட்புட் கனெக்ஷன் நமக்கு வந்து வரலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்பி போர்டு ஒன்று எடுத்துக்கிட்டு டேரெக்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு இன்புட் கனெக்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, நான் வாங்கின போர்டில் வந்து ப்ராப்ளமானு தெரியல, எனக்கு வந்து அவுட்புட் வரலை. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த போர்டு வச்சு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ ரிசல்ட்டு ரொம்ப பக்கவாக இருக்குது. அதாவது 8 இன்ச்சு ஸ்பீக்கர்லாம் தான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். அதாவது 15 வாட்ஸ்னால் ஓகே தான், பட் நீங்கள் ரொம்ப நேரம் கேட்டிங்கன்னா இந்த ஐசி வந்து தாங்குமா தாங்காதான்றது தெரியல. அதாவது இந்த ஆடியோ போர்டு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஃபுல் வால்யூம் வச்சு கேட்கும்போது ரொம்ப நேரம் தாங்குமானது தெரியல. 4 இன்ச்சுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்ன்னு விருப்பப்படும் போது இந்த ஆடியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
Through the wastelands,